ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் இந்த வீடியோ யார் அனுப்புகிறாரோ அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் முழுமையாக கற்றுக்கினா நீங்கள் பார்த்தீங்கன்னா கைத்தொழில் மாதிரி நீங்கள் எப்போனாலையும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணணும். ட்ரேட்டில் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் எஸ்எல் போடணும். ஒன்று பை பண்ண போகிறோம், இல்லை செல் பண்ண போகிறோம். பை மீன்ஸ் நீங்கள் ஸ்டாப்லஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 500 ரூபாய்க்கு பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஸ்டாக்னோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் தள்ளி வைக்கலாம். 490 ரூபா. அதே செல் பண்ணுறோம் 500 ரூபான்னா 510 ரூபா ப்ளஸில் போடணும். ப்ளஸ் 10 பாயிண்ட்டு, மைனஸ் 10 பாயிண்ட்டு. ஓகேங்களா? பை மீன்ஸ் மார்க்கெட்டு மேலே ஏறினு போனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. செல்லுனா மார்க்கெட்டு கீழே இறங்கின்னு வந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட். அடுத்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறது எப்படி, செல்லுனா என்ன, அதை நீங்கள் கற்றுக்கணும். அடுத்து ட்ரையல் ஸ்டாப்லெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு 500 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு 530 ரூபா போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 495 ஸ்டாப்லெஸ் வச்சுருக்கீங்க, இல்லை 490 ஸ்டாப்லெஸ் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? உடனே மார்க்கெட் 530 போயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா 500 ரூபாவை பார்த்திங்கன்னா 490 ரூபாய் வச்சுருக்க ஸ்டாப்லெஸ் பார்த்திங்கன்னா 520 இல்லை 525 கூட வச்சுக்கலாம். அப்படியே அடுத்து 550 போகுது மார்க்கெட்டு. உடனே பார்த்திங்கன்னா இந்த 520 நீங்கள் டக்குன்னு 540 வச்சுக்கலாம். அடுத்து 600 போகுது. 600 பார்த்திங்கன்னா இந்த 530 நீங்கள் டேரெக்டாக எடுத்துன்னு 590 வச்சுக்கலாம். இது மாதிரி பாயிண்ட் ஏற நீங்கள் ஸ்டாப்லெஸ்ஸை தள்ளிட்டு போகிறது, அதுதான் ட்ரையல் ஸ்டாப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆர்டர், அதாவது மார்க்கெட்னு இருக்கும். பெண்டிங்கை கிளிக் பண்ண போகிறீங்க. பெண்டிங் ஆர்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டு தான் நீங்கள் ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் எடுத்துச்சா இல்லையான்னு டீல்ஸில் இப்போ பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சில டைம்ஸ் ஆர்டர் எடுத்துட்டோம், ஸ்டாப்லெஸ் இல்லாமல் போய்டும். ஸ்டாப்லெஸ் நீங்கள் செட் பண்ணிக்கணும். பெண்டிங் ஆர்டரில் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கணும். ப்ராப்பராக என்ட்ரி எடுக்க கற்றுக்கணும். அட்வான்ஸ் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதே போல் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிக்மெண்ட் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டிலே ட்ரேட் பண்ணக்கூடாது. எத்திரியம்னா எத்திரியத்திலே ட்ரேட் பண்ணக்கூடாது. மாற்றி ட்ரேட் பண்ணணும். சிங்கிள் சிக்மெண்ட் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் எந்தெந்த பொசிஷனில் இருக்குன்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ணாவே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்எஸ்சி ஃபியூச்சர்னு இருக்கும். ஓகேங்களா? 1வது ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா 10வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும், கிரிப்டோ கரன்சின்னு. 12வது ஆப்ஷன் கிஃப்ட் நெஃப்டின்னு இருக்கும். 13வது யூஎஸ் ஸ்டாக்ஸ். இதெல்லாம் மாற்றி நீங்கள் போடும்போது சிங்கிள் செக்மெண்ட்டு வராது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டின்னு வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் எத்தனை ட்ரேட் பண்ணுறீங்களோ +3, 5 3 எவ்வளோ, 8 ட்ரேடு. ஓகேங்களா? அப்போ அந்த 8 ட்ரேடு எதில் போடணுன்னா என்எஸ்சி ஃபியூச்சரில் ஒரு 2 ட்ரேடும், கிரிப்டோ கரன்சி எத்திரியத்தில் ஒரு 2 ட்ரேடும், எத்திரியமோ இல்லை லைட் காயின் அதில் 2 ட்ரேடும், கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடும், யூஎஸ் ஸ்டாக்ஸில் நிறைய இருக்கும். அதில் எந்த ஸ்டாக்ஸில் கம்மியாக இருக்கோ அதில் நீங்கள் போய் போடலாம். பாயிண்ட் 1லேயே போடுங்க. போட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் கழித்து க்ளோஸ் பண்ணுங்கள். இதான் சிங்கிள் செக்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. அதில் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் சொல்லுவார். ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் குயிக்காக பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா பை செல்லு. நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. அடுத்த செகண்டே டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம், ஸ்டாப்லெஸ்ஸை மாற்றலாம், ட்ரையல் ஸ்டாப்லெஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு பையை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 51% ட்ரேடு பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணணும். அதுதான் இப்போ அது முன்னே சொல்லிட்டேன், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 ட்ரேடு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா +3 மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 8 ட்ரேட் ஆச்சுங்களா? அந்த 8 ட்ரேடு பார்த்திங்கன்னா பிரித்து பண்ணணும். யூஎஸ் ஸ்டாக்ஸில் போடலாம், கிரிப்டோ கரன்சி போடலாம், என்எஸ்சி ஃபியூச்சரில் போடலாம், கிஃப்ட் நிஃப்டியில் போடலாம். அந்த மாதிரி தனித்தனியாக மொத்தம் 8 ட்ரேடு பிரித்து 7 நிமிஷம் கழித்து க்ளோஸ் பண்ணுறது தான். 51% ட்ரேடு பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் கழித்து க்ளோஸ் பண்ணணும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்ரா டைம். விட்ரா டைம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 9 to 6 அந்த டைமில் வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரையும் விட்ரா பண்ணிக்கலாம். சாட்டர்டே லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே லீவு, ஓகேங்களா. மண்டே டு ஃப்ரைடே அந்த டைமில் வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அதை விட இம்பார்ட்டன்ட் பஃபர்னு சொல்லுவாங்க. பஃபர்னால் சார் வந்து சொல்லும்போது அந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு செகண்ட் டைம் வரும்போது தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் இல்லை பேங்க் நிஃப்டியோ சொல்கிறார் 500 ரூபாய்க்கு வந்தால் நீங்கள் வந்து பை பண்ணலான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபா நீங்கள் 500 ரூபா வந்த உடனே டக்குன்னு பை பண்ணிடக்கூடாது. மார்க்கெட் வந்து 510 போயிட்டு அப்படியே திடீர்னு வந்து கீழே வரும். மார்க்கெட்டு 490 வரும். 490 வந்துட்டு மறுபடியும் வந்து 500 வரும். உடனே 500 வந்துடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் முன்னாடி போகும்போது நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2 பாயிண்ட் முன்னாடி போகும்போதும் பை பண்ணிக்கலாம். 500 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபா, ஓகேங்களா. 500 ரூபா நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 502 வந்த உடனே பை பண்ணிக்கலாம். இல்லை 505 வரும்போது பை பண்ணிக்கலாம். ஸ்டாப்லஸ் வந்து போட்டுக்கணும், ஓகேங்களா. பை பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு 15 பாயிண்ட்டோ இல்லை 10 பாயிண்ட்டோ வந்து கழித்து வைக்கணும், ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஃபர்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஃபஸ்ட் டைம் எடுக்கலைன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் எடுக்காதீங்க. செகண்ட் டைம் அந்த பாயிண்ட் ரீச் ஆகும்போது எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ யார் அனுப்புகிறாரோ அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோங்க.